தமிழ்நாடு அரசியல் அரங்கில் ஒரே ஒரு கட்சி தான் இளைஞர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி தான். சாராய கடை இழுத்து மூடுவோம். தாத்தனும் அப்பனும் மகனும் 3 தலைமையும் குடியாளர்களாக மாறிப்போன இந்த தமிழர் திருநாட்டில் அனைவரையும் மீட்டு தாய்மார்களுடைய தாயை காய்ந்து கொள்ள போறவங்க சொன்ன ஒரே ஒரு கட்சி என் ஆத்தாள் அப்பனுக்கு, என் ஆத்தாள் அப்ப என்னுடைய ஆத்தாளும் அக்காவும் தங்கச்சியும் தாலி அழித்து வருகிற காசு எனக்கு தேவையில்லை. எனக்கு குடிமக்களில் ஓட்டு பொதுமையிலேயே குடிக்கிற மக்களின் ஓட்டு வேண்டாம்னு சொன்ன ஒரே ஒரு ஆம்பளை தமிழ்நாடு அரசியல் களத்துல செந்தமிழன் சீமான் தான். ஓட்டுக்கும் நோட்டுக்கும் கூட்டணிக்கும் அலையாம எவனுக்கும் மண்டி போடாம களத்துல நிற்கிறான். ஒரிஜினல் வீரர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரே ஒரு ஆம்பளை தமிழ்நாடு அரசியல் களத்தில் மக்களை மட்டுமே நம்பி களத்தில் இருக்கிறார். அந்த பெருமகனை, அந்த தமிழனை சாதி வாக்காம மதம் வாக்காம அவர்கள் கையை பிடித்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டியது தமிழராகிய ஒவ்வொருத்தருடைய கடமை. அந்த கடமை வரலாற்று கடமை நீங்க ஆற்றணும். சாராய பொருளாதாரம் திமுக அதிமுக பொருளாதாரம் தற்சார்பு இயற்கை சார்ந்த பொருளாதார கொள்கை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை. நல்ல குடிநீர், ஆட்சி முறை கொள்கைக்கு எதிரான சுற்றுச்சூழலுக்கு ஆதரவான ஒரு அரசியலை நாம் தமிழர் முன்னெடுத்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கொண்டாட்டு வரைவு காணொலிகள் இணையத்தில் வருது. அதெல்லாம் பாருங்க, படிங்க, தெரிஞ்சுக்கங்க. ஓட்டு கேட்டு நாங்க வந்திருக்கோம். உங்க காலையெல்லாம் உங்களுக்கு கோஷ்டி இருக்கு, அந்த மாதிரி ஆகலாம் நாங்க இல்ல. ஏன் நாங்க உண்மையா எங்க கைகாசை போட்டு இந்த மக்களுக்கு உழைக்க வந்திருக்கோம். உண்மையான தொண்டனை மக்கள் தான் மதிக்கணும். நாங்க உங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளவு மரியாதை கொடுப்போம். ஆனா ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்ல. போட்டா போடுங்க, போராட்டி போங்கிறத எங்க செய்யும். ஏன் அவ்வளவு வழி உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம். கொஞ்சம் மாறுங்க, நாம் மாற்றுவோம், மாறுவோம். தமிழ்நாடு அரசியல் அரங்கில் யாருக்கும் ஒப்பில்லாத ஒரு தலைவனாக செந்தமிழன் சீமான், ஒப்பில்லாத தண்ணீரற்ற தலைவனாக செந்தமிழன் சீமான் இருக்கிறார். கொள்கை கோட்பாட்டில் அப்படி ஒரு கட்சியுமே அன்றும் இல்லை, இனி இன்றும் இல்லை, நாளை வரப்போவதில்லை. அதை மனதில் வைத்து இந்த பிளாவடி கண்டமாக்கு இந்த பகுதியில் என்னுடைய அன்பு உறவுகள், நான் மிகவும் நேசிக்கிற மதிக்கிற என்னுடைய அன்பு மக்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய தோழர்கள், நண்பர்கள், சில பேருக்கு என்னுடைய முகம் தெரிஞ்சிருக்கும், நான் யாரும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. இருந்தாலும் நான் இந்த பக்கத்தில் ஆடிட்டு தான் என்னோட சொந்த ஊர் குடவாசல்ல ஒரு 15 ஆண்டுகளாக வழக்கறிஞர் வேலை செய்கிறேன். 15 வருடங்களாகவும் நான் செந்தமிழன் சீமானோடும் நாம் தமிழர் கட்சியோடும் தமிழ் தேசிய அரசியலும் உலகத்தின் ஒப்பற்ற தலைவன், லட்சிய தலைவன், நமது தலைவன் பிரபாகரன் என்ற ஒப்பற்ற தலைவனுடைய கருத்தியலை ஏற்று அவரையே தலைவனாக ஏற்று எந்த தலைவரையும் தலைவனாக இருக்கக்கூடாது என்ற வைராக்கத்தில் 15 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டீச்சர் இருந்தா கட்டணம் இல்ல, கட்டணம் இருந்தா டீச்சர் இல்ல, இது 2 இருந்தாங்க பிள்ளைங்க இல்ல. இது விடியலாச்சு, பொற்காலாச்சு, தோற்றட்டும் ஸ்டாலின், நோட்டட்டும் ஸ்டாலின், ஏதாவது இல்லை. விளம்பரம் எல்லாம் விளம்பர மாடல் ஆச்சு. எதுக்கு தொடரணும்? இம்பனத்தை முதலமைச்சராக்கிறதுக்கா? எதுக்கு தொடரணும்? ஸ்டாலின் ஆச்சு. கக்கூஸ் இல்லாத வீட்டுல இருந்தவர் வாழ்ந்துருக்கிறாரா? அவங்களும் அவங்க பிள்ளைங்களோ எதுக்கு தொடரணும்? கல்வி, தூய குடிநீர் இலவசம், ஏழைக்கும் நாட்டினுடைய முதல்வருக்கும் பிள்ளைகளும் ஒரே பள்ளியில் படிக்கும் அளவிற்கு ஒரு உயர்ந்த கல்வியை கொடுப்போம். குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் கொடுப்போம். மருத்துவம், நாட்டின் முதல்வரும் சாமானிய மனிதனும் படுத்து வைத்தியம் செய்கிற அளவிற்கு மருத்துவமனையை மாற்றுவோம். அதேதான் பால்வாடியில் சொன்ன அதே கதைதான். கட்டடம் நல்லா இருந்தா டாக்டர் இல்லை, டாக்டர் இருந்தா கட்டடம் இல்லை, 2 பேருமே இருந்தா பேஷண்ட் இல்லை. தயவு செய்து மாறுங்க. மாறவில்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் துரோகம் இருக்கிறீர்கள், துரோகம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. நீங்க விவசாய சின்னத்தில் வாக்களித்து உங்களுடைய வரலாற்று கடமையையும் ஜனநாயக கடமையை மாற்றவும் உங்களுக்கு உண்மையாக நாம் தமிழர் கட்சி இருக்கும். நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரும் சரி, வேட்பாளரும் சரி, உண்மை நேர்மாக உங்களுக்கு உறவோடு தோல் இருப்போம், உணர்வாக இருப்போம், உண்மையாக இருப்போம் என்ற உறுதிமொழியை சொல்லி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஏற்கலப்பை விவசாயி. உங்களுடைய வேட்பாளர் பேராசிரியர் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் அவருக்கு ஏற்கலப்பை விவசாயி சின்னத்திலே வாக்களித்து வேறு வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்று செய்து தமிழ் இனத்தையும் தமிழரையும்
தமிழ்நாட்டையும் நீங்க காவல் செய்யணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.